தமிழ்நாடு இருக்குல்ல, அது கோயில்களுக்கு பெயர் போன மாநிலங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தென்னிந்தியாவில் மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பழனி இருக்குதோ அதே மாதிரி கேரளாவுக்கு சபரிமலை, ஆந்திராவுக்கு ஒரு திருப்பதி, அந்த வரிசையில தான் கர்நாடகாவுக்கு ஒரு தர்மஸ்தலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த அளவுக்கு தென்னிந்தியாவோட முக்கியமான கோயில்களை வருஷப்படுத்தும் போது தர்மஸ்தலாவையும் கண்டிப்பா சேர்த்துதான் ஆகும். அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில் இந்த தர்மஸ்தலா கோயில் இருக்குல்ல, தெற்கு கன்னட மாவட்டத்துல பெல்தங்கடி தாலுகாவோட நேத்ராவதி ஆத்துக்கு பக்கத்துலதான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த கோயில் பெங்களூர்ல இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலையும் மங்களூர்ல இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உள்ள மூலவர் தங்கத்தாலான சிவலிங்கமா காட்சி அளிக்கிறார். ஈசன் மஞ்சுநாத சுவாமி அப்படிங்கிறத பேர்ல தான் அழைக்கவும் படுறார். இந்த கோவில மஞ்சுநாதரோட சன்னதியோட வலது பக்கத்துலதான் தர்ம தேவதைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு சன்னதியும், கன்னியாகுமரி அம்மனுக்குன்னு ஒரு தனியா ஒரு சன்னதியும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவில ஹெக்டே குடும்பத்தினர் தான் காலங்காலமா பராமரித்துட்டு வராங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெக்டே குடும்பத்துலதான் இந்த ஊர்ல வர்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற பஞ்சாயத்து தலைவர் போல தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காவது பிரச்சனை அப்படிங்கிற வரும்போது 2 தரப்பினரையும் தீர விசாரிச்சு யார் பக்கம் நியாயம் இருக்குது அந்த பக்கத்துல தீர்ப்பும் கொடுப்பாங்க. பிரச்சனைக்கு வருவாங்களா அவங்களுமே ஹெக்டேவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் செய்வாங்க. இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் எங்க நடக்கும்னா மஞ்சுநாத சுவாமிக்கு சன்னதிக்கு எதிராக உள்ள மண்டபத்துல தான் நடக்கவும் செய்யும். இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தோம்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் குடும்பப்புறம் அப்படிங்கிற பேர்ல தான் அழைக்கவும் பெற்றிருக்கு. இந்த ஊரோட தலைவரா பிரமண ஹெக்டே இருந்திருக்கிறார். ஒரு நாள் இவரோட வீட்டுக்கு குதிரை மேலையும் யானை மேலையும் அமர்ந்தபடி சில பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ண உடைய ஹெக்டே வந்தவர்களை வீட்டுக்கு அழைச்சு உபச்சாரமும் பண்ணியிருக்கிறாரு. வந்தவங்க யாருன்னே தெரியாது, இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹெக்டே விட்ட நாங்க இந்த வீட்லயே தங்க போறோம், நீங்க வேற இடத்துக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவருமே எந்தவித மறுப்புமே தெரிவிக்காம ஹெக்டே தன்னோட பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பிட்டார். ஹெக்டே வெளியே கிளம்புன பார்த்தா அந்த 4 பேருமே தாங்க யாருங்கிறத ஹெக்டே விட்ட சொல்லி இருக்கிறாங்க. நாங்க ஈசனோட ஆணைப்படி உங்களோட வீட்டுக்கு அனுப்பப்பட்ட தர்ம தேவதைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த குடும்பப்புறம் பிற்காலத்துல ஒரு புண்ணிய கோயிலா மாறிப்போது, அந்த கோவிலை நீங்க தான் கட்டி பராமரித்து வழிநடத்தவும் செய்யணும், அதற்கான பரிசு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வீடு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கட்ட போற இந்த கோயில்ல கன்னியாகுமரி அம்மனையும் மஞ்சுநாதரையும் தர்ம தேவதை சிலையையும் பிரதிஷ்டை செய்யணும். இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ற பக்தர்களுக்கு எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பக்தர்களுமே மகிழ்ச்சியில அதிகமான காணிக்கையை செலுத்துவாங்க. அந்த தொகையை வச்சு நீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்யணும், உங்களுக்குமே ஒரு குறையும் வராம அந்த ஈசன் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்ம தேவதைகள் மறைஞ்சிட்டாங்க. இதுதான் அந்த கோயிலோட வரலாறுன்னு கூட. அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுமே அங்க கட்டவும் பட்டுச்சு. தர்ம தேவதைகளோட வாக்குப்படி ஹெக்டேவும் நடந்துகிட்டார். கோயிலிருந்து பெறப்பட்ட காணிக்கைகளை வச்சு பல தர்ம காரியங்களையும் செஞ்சுட்டு வந்தாங்க. அதனாலதான் இந்த இடம் தர்மத்தலம் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. ஹெக்டேவுக்கு அடுத்த முறையில வந்த சந்ததியினரும் இந்த தர்ம காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் வந்தாங்க. அதனால இந்த ஊர்ல உள்ளவங்களும் ஹெக்டேவோட குடும்பத்துக்கு தொடர்ந்து மரியாதையும் கொடுத்து வராங்க. இந்த கோவிலுக்கு வந்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனநிலை சரியில்லாதவங்க, பில்லி சூனியம் போன்றவற்றில சிக்கி தவிப்பவங்க, பேய் பிசாசி பிடிச்சவங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாரம் தங்கியிருந்து வழிபட்டு போனாங்கன்னா அவங்களோட பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே நேரம் நீண்ட நாளா முடியாமல் இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனையும் இந்த மஞ்சுநாத சுவாமி கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா அதுவுமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது இன்னொரு நம்பிக்கை. இந்த கோவில் பாத்தீங்கன்னா சமணர்கள் நிர்வாகத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா இந்து குருக்கள் தான் இந்த கோயிலுக்கு பூஜையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தர்மத்தலாவுக்கு கோயிலுக்கு வர்றவங்க மத ஒற்றுமைக்கு ஏற்ற இடமாவும் இருக்குது. எதுக்காக மக்கள் இந்த கோயில சிவனையும் வழிபடுறாங்க, சமண தீர்த்தங்களும் மக்களால வழிபடவும் சேரணும். கோவில சமண தீர்த்தங்கள்னா சந்திரபாபா தர்மஸ்தலா கோவில்ல மக்கள் வழிபடவும் சேரணும். சந்திரபாபா சமண சமயத்தோட 8வது தீர்த்தங்கரா ஆவார். தீர்த்தங்கர்கள் சமண சமயத்துல ஞான நிலையை அடைஞ்ச மனிதர்கள் தான் இவங்க. தீர்த்தங்கர்கள் ஞான நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட சிலையை சமண கோயில்ல வைக்கவும் செய்வாங்க. இதுல ரிஷபர் தான் முதல் தீர்த்தங்கரா இருந்திருக்கிறார். அதே மாதிரி மகாவீரர் தான் 24 தீர்த்தங்கரும் ஆவார். கோவில பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனைக்கு வர்றவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படியே உறுதிய நம்பிக்கையும் இருக்கு. அதனாலதான் இந்த இடம் தர்மஸ்தலா அப்படின்னு அழைக்கவும் படுது. இந்த கோயில பாத்தீங்கன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி ஹெக்டே குடும்பத்துல தான் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோயிலுக்கு எந்தவித தீங்குமே வராம பாதுகாக்கிறது அவங்களோட முக்கிய பணியாவும் இருக்கணும். ஒரு தடவை ஹெக்டே வந்து சிவபெருமான வழிபடுன்னு நினைச்சார். அதனால அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த அண்ணப்பா கிட்ட இதை சொல்லியிருக்கிறார். அதனால அண்ணப்பா ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வரதா சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறார். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலையில ஹெக்டே வீட்டுக்கு முன்னாடி சில கிலோமீட்டர் தொலைவுல தர்மஸ்தலாவில எல்லாருமே வியக்கும்படி ஒரு சிவலிங்கம் அங்க இருந்திருக்கு. இந்த சிவலிங்கம் தான் மங்களூருக்கு பக்கத்துல உள்ள கத்ரி என்கிற இடத்துல இருந்துதான் கொண்டு வந்ததா பின்னால தெரியவும் வந்திருக்கு. ஆனா அண்ணப்பா சிவலிங்கத்தை கொண்டு போனவர் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. தர்மஸ்தலோட மக்களுமே அண்ணப்பா பஞ்சொல்லி அப்படிங்கிற பேர்ல தான் கடவுளை வணங்கியும் செய்யறாங்க. சிவலிங்கத்தை கொண்டு வந்ததுல இப்படி ஒரு கதை இருக்கு. ஆனா இந்த சிவலிங்கம் எப்படி கிடைச்சது, எப்படி அண்ணப்பா அங்கிருந்து யாருக்கு தெரியாம தூக்கி கொண்டுட்டு வந்துட்டாரு, அவர் எப்படி காணாம மறைஞ்சு போயிட்டாரு, இறந்துட்டாரா இல்லைன்னா கொலை செய்யப்பட்டுட்டாரா? அண்ணப்பா பஞ்சொல்லி அப்படின்னா அண்ணப்பா பன்றி உருவில வருகிறார் அப்படிங்கிற அர்த்தம்.
அப்புறம் எப்படி அவர் பன்றி உருவம் கொண்டார் அப்படிங்கிற பல கேள்விகளும் இந்த கோயில இருக்கதா செய்யும். தர்மஸ்தல கோயில் பாத்தீங்கன்னா தினம் 30,000 இருந்து 50,000 பேர் அன்னதானம் சாப்பிடவே செய்றாங்க. இங்க வர்ற பக்தர்களுக்கு இலவசமா சாப்பாடும் வழங்கப்படுது. இன்னும் இந்த கோயில் கர்நாடகாவில் இருந்தாலும் கேரள ஸ்டைல் முறைப்படிதான் இந்த கோயிலே கட்டியிருக்கிறாங்க. முழுசா கேரளா ஸ்டைல் இல்லாம துளுவ ராஜ்ய முறைப்படியும் ஜெயின் முறைப்படியும் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. கோயில 39 அடி பாகுபலி சிலையே இருக்குது. ஜைன மதத்தோட எச்சர் பாகுபலி என்பவருக்கான சிலை தான் இது. இந்த சிலைய 1995 வருஷம் தான் அந்த கோயில வச்சிருக்காங்க. இந்த சிலை பார்த்தோம்னா ஒரே கல்லுல செதுக்கிற சிற்பமா இருந்திருக்கு. சிலை பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய உயரத்திலேயே இருக்கும். ஒரே கல்லுல குறைஞ்சதுதான் இந்த சிலையோட சிறப்பும் கூட. கிட்டத்தட்ட 39 அடி உயரம் கொண்ட இந்த சிலை எவ்வளவு வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 175 இருந்து 200 டன் வரைக்கும் இருக்கு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா நிர்வாணமா தான் இருக்கும். தர்மஸ்தல கோவில்ல நிர்வாண சாமியார்கள் சில நேரங்கள்ல இந்த சிலைக்கு முன்னாடி பூஜையும் செய்வாங்க. கோவில்ல பொதுமக்கள் முன்னாடியும் கோவிலோட முக்கிய பிரகாரங்களையும் நிர்வாணம் நடைபெறதும் கிடையாது. தர்மஸ்தல கோவில்ல இருக்கிற தர்ம தேவதைகள் அப்படிங்கிறது 4 எச்ச தேவைகள் தான் குறிக்கும். இந்த தர்ம தேவதைகள் யார் யாருன்னு பார்த்தோம்னா கலர்கு, கலர்காய், குமாரசுவாமி, கன்யா, மகாலட்சுமி. கோவில்ல என்னென்ன விழாக்கள்லாம் விமர்சையா நடக்கும்னு பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, அப்புறம் சிவராத்திரி, அதுக்கப்புறம் லட்சதீபம். கோவில் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர்ல இருந்து டிசம்பர் மாசத்துல லட்சதீபா அப்படிங்கிற திருவிழா நடக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 10,000 பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க. லட்சதீபம் அப்படின்னா லட்ச விளக்குகள் ஏற்ற விழா தான் இந்த லட்சதீபம். இந்த விழா இருக்கும் போது கோவில் மட்டும் இல்லாம அதை சுற்றி இருக்கிற மலை அப்புறம் தெருக்கள் எல்லாத்துலயுமே நெய் விளக்குகளால பிரகாசமா இருக்கும். கோயில் உள்ள இருக்கிற பாதை அப்புறம் தேர் வீதி, தீர்த்த குண்டம், அன்னதான மண்டபம் இங்க எல்லாத்துலயுமே விளக்குகளால ஏற்றவும் செய்வாங்க. இந்த விழா நடக்கும் போது மஞ்சுநாத சுவாமி அப்புறம் அம்மன் 2 தெய்வங்களுக்குமே சிறப்பான தேர் ஊர்வலமும் நடக்கும். இங்க தீர்த்த ஸ்நானமும் இருக்குது. அதனால பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீர்த்த குண்டத்துல புனித நீராடவும் செய்வாங்க. இந்த விழா நடக்கும் போதுதான் சமூக திருமணங்களும் நடக்கவும் செய்யும். தர்மஸ்தலாவோட முக்கியமான சமூக சேவையா பல ஜோடிகளுக்கு இலவசம் திருமணங்களும் நடத்தவும் செய்யறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் காரு, பைக், ஆட்டோ வாங்கினாங்கன்னா இந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு வந்துதான் பூஜை பண்ணவும் செய்வாங்க. இந்த கோயிலை பாத்தீங்கன்னா தினமும் அன்னதானம் நடந்துட்டே இருக்கு. அதுல எந்த சமயத்தவரும் இந்த கோயிலை சாப்பிடவும் செய்யும். இந்த கோவில வர கனெக்ஷன் வச்சுதான் நிறைய ஸ்கூலு, காலேஜ்னு சொல்லிட்டு ஹெக்டே குடும்பத்தினர் கட்டியிருக்கிறாங்க. அதுல ஆயிரக்கணக்கான மாணவிகள் இங்க படிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த ஸ்கூல், காலேஜ் படிக்கிறவங்கள நிறைய ஏழை மக்கள் தான் இங்க படிக்கவே செய்யறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த கோவில ஏழை எளிய மக்களுக்கு திருமணங்களை இலவசம் பண்ணியும் கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு தாலி, சீர்வரிசை எல்லாமே அவங்களதான் ஃப்ரீயாகவும் கொடுக்கவும் செய்யறாங்க. கோவிலுக்கு பக்கத்துலதான் மஞ்சூச்சா அப்படிங்கிற அருங்காட்சியமும் இருக்கவும் செய்யுது. இந்த அருங்காட்சியத்துலதான் பழமையான கார்கள், கோவிலோட தேர், அப்புறம் பழங்கால ஓவியங்கள், சிற்பங்கள், அரிய பொருட்கள் எல்லாம் கண்காட்சியா வச்சிருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்துலதான் பழைய கேமராவோட கலெக்ஷனும் இருக்கவும் செய்யுது. அதுலயே மௌரியர் காலத்தை சேர்ந்த மண் நாணயங்கள், 300 வருஷ பழமையான வீணெல்லாம் இந்த அருங்காட்சியகத்துல இருக்குது. இந்த கோயிலுக்கு வர்ற பக்தருக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஆண்களா இருந்தாங்கன்னா அவங்க மேல் சட்டை அணியாம தான் இந்த கோயிலுக்குள்ளேயே வரணும். அதுவும் அவங்க பனியன் கூட போடக்கூடாது. பெண்களா இருந்தாங்கன்னா அவங்க ப்ராப்பரா ட்ரெஸ் போட்டுக்கணும். சேலை, ஆஃப் சாரி இல்லைன்னா சுடிதார் போட்டுக்கலாம். இது வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கும் அடங்கும். இந்த கோவிலுக்கு எந்த மாசத்துல போனா சிறப்பா இருக்குன்னு பார்த்தோம்னா நவம்பர்ல இருந்து ஜனவரி மாசம் வரை இந்த கோவிலுக்கு போனா நல்லா இருக்கும்.